ஆனா இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இப்போ கூட்டணி இப்போ உடைஞ்சிருச்சு அப்படின்னா திமுக வந்து தோல்வி உடைஞ்சு அந்த கூட்டணி திமுகவில் இருந்தவங்க எல்லாரும் தாவிகாவுக்கு போகணும். அடுத்து இந்த பக்கம் அதிமுக பழைய என்டிஏவா ஒருங்கிணைந்த என்டிஏ ஆகணும். அதாவது எல்லா கட்சிகளும் ஒன்னா சேரணும். அது ஃபேக்ஷன்ஸ் வரணுன்ற அவசியம் கிடையாது. அதை விட்டுட்டீங்களே, அந்த ஃபேக்ஷன்ஸ் இருக்கே, இவர் ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தனி கட்சி ஃபேக்ஷன்ல அவர் தனி கட்சியா இருக்கிறாரு, சசிகலா இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் தாவேக்காவுக்கே போயிடுறாங்க. அப்படி போற பட்சத்துலயும் அதிமுக தான் will have an edge. சரி, ஓகே. இப்போ இன்னும் கூட்டணிங்கிறது முடிவு ஆகல, கடைசி நிமிஷத்துலமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த கூட்டணி கணக்குங்கிறது திமுக கூட்டணியில இருந்தவங்களாம் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் திமுக புதிய கூட்டணியா உருவாக்குது, ஒருவேளை பாமக சேரலாம், தேமுதிக சேரலாம் அப்படிங்கிற பட்சத்துல திமுக இந்த கூட்டணிங்கிறது எப்படி இருக்கும்? திமுக புதிய கூட்டணி நிறைய ஹைப்போதெட்டிக்கலாவே நம்ம பேசுறோம். இப்போ திமுக அணியில இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு போயிடுறாங்க. எல்லாருமே இல்லனாலும் ஏதோ ஒரு 2 பேர் பக்கம் இல்ல யார் யாருன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா சரி, காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காங்கிரஸ் போயிடுச்சு. விசிகாவுக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. அவங்க போயிடுறாங்க, விசிகா போயிடுறாங்க. ஓகே, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. சரி, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம முன்னாடி பேசின மாதிரி 5 கட்சிகளும் போயிருது. ஆமா, 5 கட்சி கூட்டணி அது. திமுக தனிச்சிருக்கு. இப்ப திமுக கூட யார் யார் வருது, தேமுதிக வருது, மதிமுக இருக்கிறாங்க. மதிமுக ஒரு கட்சியவே விட்டுட்டோம் பாருங்க, அந்த அளவுக்கு ஆகி போயிருச்சு. ஏன்னா மதிமுக கட்சியா அந்த பாவம், அது ஒரு இதுங்க பரிதாபம். அந்த கட்சின்னு ஆரம்பிச்சாங்க, இருந்ததுல இப்ப மல்லை சத்யான்றவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் கணிசமா வாக்குகளை பிரிச்சுட்டு போயிட்டாப்புல. இப்ப அதனால ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில தான், அதாவது ஐசியூல தான் மதிமுக இருக்கு. இப்போ அவங்கள காப்பாத்துறதுக்கு யாராவது போய் உதவி செஞ்சாதான், மற்றபடி அவங்களால புண்ணியம் பெறது மாதிரி யாருமே இல்லை. அவங்க வந்து இங்க போனாலுமே கூட, தாவேக்காவுக்கு போனாலுமே கூட சரி, அவங்களுக்கு திமுகவில் கண்டினியூ பண்றாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்றாங்க, ஒரு புதிய கூட்டணியா திமுக அமையுது, உருவெடுக்குது. அப்படிங்கிறப்போ மும்முனை தேர்தல் போட்டி தானே அமையும். மும்முனையில் இது சீமானையும் நம்ம கணக்கு நான்கு முனை போட்டி நடைபெறும். இல்ல சீமான் ஒருவேளை அதிமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இல்ல. அதான் இப்போ எப்படின்னா, நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் இந்த மாதிரியும் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் திஸ் இஸ் டூ இயர்லி, டூ ஹைப்போதெட்டிக்கல்னு நினைக்கிறேன் நான். இப்போ சீமான் வந்து அதிமுக பாஜக கூட சேர்ந்துருவாரா? இல்லை, அது மாதிரி பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு, அப்படி சேர்ந்துக்கிறாரு. இல்ல தனித்தே நிக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப என்ன ஒரு கேள்வி என்னன்னா, திமுகவுல பாமக, தேமுதிக, மதிமுக இந்த ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கலன்று புதிய ஒரு கூட்டணி உருவாகுது அப்படிங்கிறப்ப திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதிமுக வீக் ஆயிடுது இல்லையா? அதிமுக பாஜக மட்டும் அங்க இருக்குமா? ஆமா, அங்க அதிமுக பாஜக இருக்கும். மற்ற கட்சிகள் எல்லாம் இங்க வந்து சின்ன சின்ன கட்சிகள் அங்க இருக்கு. வேற சின்ன சின்ன கட்சினா யாரு? கிருஷ்ணசாமி அதிமுகல இருப்பாரு. கிருஷ்ணசாமி சின்ன கட்சி இல்லப்பா. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய தென் பகுதியில் பள்ளர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாத்திலையுமே ஒரு கணிசமாக செல்வாக்கு செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ அதனால அவர் சின்ன கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. இந்த பாரிவேந்தர் கட்சி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் இவரை ஒப்பிடவே முடியாது. இவருக்குன்ட்டு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு, சமுதாயம், அந்த காஸ்ட் பேக்கிங் இருக்கு. அது ரூல் அவுட் பண்ண முடியாது. போற போக்குல அப்படி சொல்லிட முடியாது. அது ஒரு முக்கியமான கட்சி தான் அது, நாம் தமிழர், கிருஷ்ணசாமி கட்சி, புதிய தமிழகம். அப்புறம் இவர் ஜான் பாண்டியனும் அதே வழியில வர்றாரு. அவருக்குமே அந்த ஜாதி வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்கு. அந்த பாக்கெட்டை வந்து நீங்க உதாசீனப்படுத்திட முடியாது, அப்படி இருக்கு. இப்ப அவங்க அங்கேயே இருப்பாங்களா? அங்கே இருப்பாங்க, நான் சொல்லல, அங்கேயே இருக்காங்க. இல்ல, நீங்க தானங்க சொல்றீங்க புதுசா ஒரு அலையன்ஸ் வரப்போகுது, சில வந்தால் எப்படி இருக்கும் அதத்தான் சொல்லுங்க. இப்ப யாரு இங்க இருப்பாங்கன்ற தெளிவா சொல்லுங்க. பாமக, தேமுதிக, மதிமுக இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா திமுக இருக்கு, பாமக நீங்க சொல்றீங்க ஒருங்கிணைந்த பாமக இல்ல ராமதாஸ் மட்டும் அங்க போறாரு அப்படின்னா
எங்க அப்போ இவர் என்ன அன்புமணி எங்க போவாரு? அன்புமணி அதிமுகல இருப்பாரு நீங்க சொன்னீங்கல்ல. நான் சொன்னதை விட்டுட்டு நீங்க தான் புதுசா ஒரு அலையன்ஸ் சொல்றீங்க. பாமக அங்க இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? அதிமுக கூட்டணியில. திமுக கூட்டணியில பாமக வந்துருது. ஓகே, அன்புமணி அதாவது எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரித்த பாமக இங்க வந்துருது. ஓகே, பாமக இங்க இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய அசெட் பாமகன்றது. வட தமிழ்நாட்டுல ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஆற்றல் உள்ள கட்சி பாமக. இப்போ அப்பம் மகனுக்குள்ள சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒன்னா சேர்ந்து சந்திக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் தேர்தலை புறக்கணிச்சுட்டு ஒருத்தர் தேர்தலில் நிற்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த 50 தொகுதிகள்லையுமே பாமகவினுடைய ஆதரவுன்றது முக்கியமான இதாக இருக்கும். அது அதனுடைய பலன் திமுகவிற்கு இப்போ போகும். அதிமுகவுக்கு போனது திமுகவிற்கு இப்போ வரும். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? தேமுதிகனுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அவருக்கு அந்த 1 இயர் பெல்ட்ல கொஞ்சம் ஆதரவு இருந்துச்சு. தலித் மக்கள் மத்தியில கொஞ்சம் ஆதரவு இருந்துச்சு விஜயகாந்த். ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல விஜயகாந்த் கொஞ்சம் பலவீனமானி பிரேமலதா கட்சியை டேக் ஓவர் பண்ண பிற்பாடே என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அது ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு, ரெட்டி இவங்களுடைய கட்சியாக கலர் மாறி வந்துருச்சு. இன்றைய நிலவரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தெலுங்கர்களுடைய கட்சி அப்படின்ற லெவலில் தான் இருக்கு. கொஞ்சம் அந்த பழைய ரசிகர்கள், விஜயகாந்துடைய ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கு. இப்போ அதனால திமுகவிற்கு பெரிய அளவில் ஓட்டு கிடைக்குமா, ஆட் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஆனால் கொஞ்சம் வாக்குகள் வரும். அதாவது பாமகவுக்கு சொன்னது மாதிரி தேமுதிகவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு பாக்கெட்டுன்னு ஒன்றும் இல்லை தேமுதிகவுக்கு. அடுத்தது எந்த கட்சி சொல்றீங்க? மதிமுக. மதிமுக நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுவுமே என்ன ஆகி போயிடுச்சு, இந்த மல்லை சத்யா கட்சியை விட்டு பிரிஞ்சு போன பிற்பாடு அதுல இருக்கக்கூடிய அந்த தலித் ஆதரவான வாக்கு இருக்கு இல்லையா, கொஞ்சம் அது சத்யா கூட போயிடுச்சு. ஓகே, மல்லை சத்யா கூட போயிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அங்கேயுமே நாயுடு ஓட்டு தான். இப்போ மதிமுகவிலையும் நாயுடு வாக்கு, இவங்க தேமுதிகவை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நாயுடு வாக்கு. இந்த ரெட்டி அவங்களுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். நாயுடு, ரெட்டி இவங்க எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவங்க. அந்த தெலுங்கு மக்களுடைய வாக்கு நம்ம ரெண்டும் கொஞ்சம் ஆட் ஆகும். அவ்வளோதான். வேற யாரு அதில் சொல்றீங்க? அவ்வளவுதான். இப்போ இந்த காம்போவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் திமுக அணி. ஆனா வெற்றி அடைகிற அளவுக்கு, பெரும்பான்மையான தொகுதிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு இது வருமா அப்படின்றது இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தாவேகாவுடைய அணி ஈக்குவலி ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து இந்த தாவேகா எப்படி என்ன நேரட்டிவ்ன்றது எல்லாமே இப்போ நேரட்டிவ் செட் பண்றதுல தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவரு இந்த கட்சிகளுக்கு கூட போய் சேர்ந்த அந்த உதவி சின்ன சின்ன கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால தான் இந்த கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அது தாவேகாவிற்கு ஒரு பலத்த அடியாக இருக்கும். தாவேகா தான் தேர்தல் களம், தாவேகா தான் எல்லாமே, இவங்க கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அவ்வளோதான். அப்படின்ற அளவில் அந்த அளவில் நேரட்டிவை செட் பண்ணி போனால் விஜய முன்னிறுத்தினா தாவேகாவிற்கு வாக்கு வங்கி வரும். ஏன்னா மாற்று அரசியல் அப்படின்றது வரும். அப்படி இல்லைன்னா கூட்டு அரசியல்னு போயிடும். கூட்டாஞ்சோறு ஆக்குறதுன்றது சரிப்பட்டு வராது. அது தாவேகாவுக்கு கூட்டாஞ்சோறு சரிப்படாதுங்கிறீங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்கு இந்த கூட்டாஞ்சோறு எடுபடுமா? இல்ல, அதைத்தான் சொல்றேன்ப்பா. கூட்டாஞ்சோறு ஏன்னா விஜயினுடைய கட்சி அது விஜய் கட்சி, விஜய்க்கான கட்சி, விஜயால் கட்சி, விஜயே கட்சி, அப்படிதான் இருக்கு. அப்படிதான் விஜயகாந்துக்கும் இருந்துச்சு. இல்ல, அதான் விஜயகாந்துக்கு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு தான் ஓட்டு வந்துச்சு, அவ்வளவுதான்.
அப்ப அதை ஒத்துக்கிறீங்களா? அந்த அளவுக்கு தான் இவருக்கு ஓட்டு வரும்னு? இல்ல விஜயோட கட்சி, விஜய்க்கான கட்சிங்கிற மாதிரி விஜயகாந்த் தொடங்கிய கட்சி விஜயகாந்துக்கான கட்சி தானே. ஆமா, அவருக்கு எவ்வளவு ஓட்டு வந்துச்சு? அதே அளவுதான் விஜய்க்கு வருமா? அதான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அவ்வளவு சொன்னீங்கன்னா, விஜயகாந்த் ஒப்பீடு செய்கிறீங்க அப்படின்னா, விஜயகாந்த் மாதிரி அந்த அளவுக்கு தான் ஓட்டு வரும். 6%, 8%. அவ்வளோதான். 8% வரும். 8% வந்துச்சுன்னா நல்ல பெர்சென்ட் தான். அப்படி தானே ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு குரூப் சொல்கிறாங்க. விஜயை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கள ஆய்வாளர்கள் வந்து அவருக்கு 30 தாண்டிருச்சு அப்படின்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் வந்த உடனே ஓட்டு எகிரிட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. நம்முடைய கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி ஆகலை, ஓட்டு வந்து அப்படி ஆகலை அப்படின்றோம். அது வந்து இமேஜ் டேமேஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால இப்போ தவிகவினுடைய கட்சியினுடைய இயல்பு வேற, இங்க திமுக அதிமுக கட்சிகளுடைய இயல்பு வேற. அடுத்து நீங்க சொன்னது மாதிரி இந்த கூட்டணின்னு போகும்போது என்ன மாதிரியான கட்சிகள் எங்க போய் சேர்றாங்கன்றது முக்கியம் இல்ல. இப்ப திமுக கூட இருக்கும்போது என்ன மாதிரியான எதன் அடிப்படையில அவங்க ஒண்ணு சேர்றாங்கன்றது முக்கியம். இங்க எந்த அடிப்படையில சேர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் களம் ஆகக்கூடி வரப்போற 2026 தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலா இருக்க போகுது. இப்படி எல்லாருமே மூளையை போட்டு கசைக்கு புழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு த்ரில் இருக்கு. ஒரு த்ரில்லிங்கான எலெக்ஷனை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். யாக்கூடி என்னன்னா, மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா சரிங்க, அப்படிதான் ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்பார்க்கிறோம் நல்லது நடக்கணும்னு சொல்லி. நான் டாபிக் முடிக்கலாம்னு பார்த்தேன். அதான் முடிச்சு ஒரு தேர்தலை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு திரும்ப கொண்டு போயிட்டீங்க.